ஹலோ ஹனீஸ், நான் உங்கள் வுட்லேண்ட் ஏஞ்சல். சம்பளானாலும் காதல் செய்வேன்ற சீரீஸோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க வந்திருக்கோம். இந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாரா வேர்ல்டோட சீஃபை வந்து நம்ம செகண்ட் ஹீரோ காயப்படுத்திட்டாரு. அதை பார்த்தோன்னே நம்ம கேரக்டர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உலகத்திலேயே ஆள்ற ஹெவன்லி பேலஸோட லீடர் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி நடந்துக்கலாமா, நீங்கள் ஒரு கிங்கு, இந்த மாதிரி நியாய தர்மம் இல்லாமல் நீங்கள் பண்ணலாமா அப்படின்னா, நியாய தர்மத்தை பற்றி நீங்கள் ஆஃப்டர் ஆல் ஒரு ஃபேரி நீங்கள் பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆஃப்டர் ஆல் ஒரு ஃபேரி தான்ப்பா, ஆனால் நான் வந்து இத்தனை வருஷம் கல்டிவேஷன் பண்ணியிருக்கேன், 5000 வருஷமாக நம்மளோட சீஃப் இந்த வேர்ல்டை ஆட்சி செஞ்சுட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து 10,000 வருஷமாக நான் உங்களுக்கெல்லாம் முன்னாடி இருந்து கல்டிவேஷன் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து என்னை பார்த்து இப்படி சொல்கிறீங்களா, எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நிறைய பேர் உன்னை தப்பாக பேசுவாங்க, உனக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே வந்துட்டு நான் உன்னை கொண்டுட்டேன்னா யார் பேசுவானே, நீங்கள் இங்கே யாராவது ஒருத்தவங்களை கொல்லணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன கொண்டுடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சீஃப் வந்துட்டு இல்லை நான் தான் இந்த லீடு, நீங்கள் என்னை கொள்ளுங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் அந்த அசிஸ்டண்ட்டுங்க 2 பேர் இருப்பாங்களே, அதில் வந்து 2வது அசிஸ்டன்ட் சொல்கிறாங்க நான் இறந்து போயிடுறேன், இருக்கிறவங்களே நான் தான் வந்து சின்ன பொண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொருத்தவங்க வந்துட்டு இல்லை நான் இறந்து போகிறேன்னு சொல்கிறாங்க. ஆளுக்கு இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கவும் செகண்ட் ஹீரோக்குக்கும் வந்து பவரை வந்து வானத்துலேருந்து இழுத்து தரையில் வச்சுட்டு நான் அவங்கள யாருமே சும்மா விட மாட்டேன், எனக்கு மட்டும் எனக்கு ஹீரோயின் கிடைக்கலனா அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோடு அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. அதே நம்மளோட டீமன் வேர்ல்டை காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் பிரின்சஸும் பேசிகிட்டு இருக்காங்க. பிரின்சஸ் சொல்கிறாங்க, இங்கே பாரியா, எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு, செகண்ட் ஹீரோ வந்து கோவத்தோட ஃப்ளாரா வேர்ல்டை போய் தாக்க போயிருக்கானமா, படையோடு போயிருக்கானமா அப்படின்னா, இவன் எதுக்கு கோவப்படுறான், அவன் கோவப்படுறதுக்கு 2 விஷயம் தான், ஒன்று நீயே ஒன்று ஹீரோயின். இப்போ நீ இங்கே இருக்க, ஆல்ரெடி ஹீரோயின் எதோ பண்ணிட்டாப்பில்ல, அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை, கல்யாணத்துலேருந்து ஹீரோயின் ஓடிட்டா. என்னதே கல்யாணத்துலேருந்து ஹீரோயின் ஓடிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு ஷாக் ஆக்கிறதா இல்லை சந்தோஷப்படுறதானே தெரியல. அந்த சமயத்தில் பிரின்சஸ் கிட்டே ஹீரோ சொல்கிறாரு, நம்ம வந்து எப்படியோ பேர்ட்ஸ் ட்ரைபை நம்ம பக்கம் இழுத்துட்டோம், அதே மாதிரி ஃபோர்டா வேர்ல்டையும் நமக்காக இழுத்துட்டோன்னா நம்மளுக்கு வந்து நாளைக்கு போர் வந்துச்சுன்னா நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆள் வரும்னே. நீ உண்மையை சொல்ல, நீ அந்த பொண்ணை காதலிக்கிறதுனால தானே அப்படி சொல்கிறாங்க. இல்லைப்பா, நம்மளுக்கு டீம் சேர்த்துறதுக்காக சொன்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அதே அடுத்த பக்கம் காமிச்சிங்கன்னா, சரி இப்போ அந்த பொண்ணு எங்கே போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் யோசிச்சுட்ருக்காங்க. அது வந்து வேறு எங்கேயும் இல்லை, நம்மளுடைய மூன்லாடும் நம்மளுடைய ஸ்னேக்கி மோட்டெலாம் அவங்க அங்கே வந்து கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க. அப்போ வந்து ட்ரெஸ்ஸிங் ரூமில் காட்டுறாங்க, நம்மளுடைய செகண்ட் ஹீரோயின் ட்ரெஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வந்து சரி நீங்கள் போங்க, நான் ரெடி ஆகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. நான் இந்த நாளுக்காக தான் இத்தனை நாள் காத்துட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு செகண்ட் ஹீரோயின் சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு இவங்க ப்ரப்போஸ் பண்ணதெல்லாம் நினச்சி பார்த்து அவங்க சந்தோஷப்பட்டு இருக்க சமயத்தில் போய் ட்ரெஸ் மாற்றலான்னு பார்க்கும்போது அவங்களுக்கு அப்படியே மயக்கம் வந்துடுது. அவங்க அப்படியே கீழே விழுந்துறாங்க. பார்த்தா அங்கே இருக்க ஒரு வாசனையெல்லாம் போடுற சாம்பிராணி போடுற ஒரு இது மாதிரி ஒன்று இருக்குது, அதுலேருந்து தான் இவங்களுக்கு மயக்க மருந்து கொடுத்துருக்காங்க. அவங்க மயங்கி விழுந்துட்டாங்க. இங்கே காட்டுறாங்க, ஹீரோ குளிச்சிட்ருக்காரு. திடீர்னு பார்த்தா அவங்க கை ஃப்ரீஸ் ஆகிடுது, அவர் வழியில் துடிச்சிட்ருக்காரு. அப்போ வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்க என்ன. அப்போ வந்து இவங்க பேசிகிட்ருக்காங்க, ஹீரோயின் வந்து தொலைஞ்சு போயிட்டாங்கன்னு சொன்னதை இவர் நினச்சி பார்த்துட்ருக்காங்க. அந்த சமயத்தில் இந்த மாதிரி கல்யாணத்துக்கு நேரம் ஆகிடுச்சு, ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நேரமும் ஆகிடுச்சு, எல்லோரும் கல்யாணத்துக்கு அரேஞ்ச் ஆகிட்டாங்க. எல்டர்ஸ் எல்லாம் வந்து அங்கே உட்காந்துட்டாங்க, நிறைய பேர் வந்துட்டாங்க. அந்த சமயத்தில் ஹீரோ வந்து நின்னோடனே ஹீரோயினை கூப்பிட்றாங்க, அதாவது கல்யாண பொண்ணை கூப்பிட்றாங்க. கல்யாண பொண்ணு வந்தாச்சு, கல்யாண பொண்ணு வந்துட்டாங்கன்னொடனே இங்கே எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கும்போது அப்போ தான் நம்மளுக்கு காட்டுறாங்க, இந்த ஹீரோவும் அந்த நம்மளுடைய மூன்லாடும் நம்மளுடைய ஸ்னேக்கி மோட்டலும் போய் ஒரு பொண்ணை அடித்தாங்க. ஆனால் அந்த பொண்ணு மயக்கமாகலை. நம்மளோட செகண்ட் ஹீரோயின் ஆல்ரெடி மயக்கமாயிட்டாங்க. இப்போவே 2 பிரைடு இருக்காங்க. அப்புறமா வந்துட்டு என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ யாரை கூட்டிகிட்டு வந்தாங்கன்னு தெரியல, மூன்லாடு ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு மேலே வராரு. அதை பார்த்தோன்னே நம்மளுடைய நல்ல அரசர் இருக்கார்ல, அவர் போயிட்டு வந்துட்டு அவங்கள நிறுத்துகிற மாதிரி பண்ணுறாரு. எதுக்குங்க நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க, நான் உங்களுக்கு இன்விடேஷன் அனுப்பிச்சோன்னே நீங்கள் வந்துட்டீங்களா அப்படின்னா, இல்லை எங்கள் அண்ணமையனுக்கு கல்யாணம் நான் எப்படி வராமல் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. உடனே அங்கேருந்து இவர் அனுப்பலாமா வேணாமான்னு கேட்கும்போது ஹீரோவும் அனுப்பலான்னு சொல்கிறாங்க. அவரும் வந்துட்டு ஏன்னா பெரிய பையனாயிட்டோன்னு உனக்கு அவ்வளோ தெரியும், கல்யாணத்தை கூட சொல்ல அப்படின்னு, மன்னிச்சிடுங்க அங்கிள், இந்த மாதிரி திடீர்னு ஆகிடுச்சு அதனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் எதுவுமே சொல்ல, சரி கல்யாணம் ஆரம்பிக்கலான்னு சொல்கிறாங்க. ஹீரோ அந்த கல்யாண பொண்ணு கையை கொடுத்துட்றாங்க. அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு ரெடி ஆகிடுச்சு, கல்யாணம்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. பட்டாசெல்லாம் வெடிக்கிற சத்தத்தை கேட்டு நம்மளோட செகண்ட் ஹீரோயின் எந்திரிச்சு பார்க்குறாங்க. ஐயோ கல்யாணத்தை ரெடி பண்ணிட்டாங்களா அப்படின்னு அவங்க பயந்துட்டு வரும்போது நம்மளோட மூன்லாட் சொல்கிறாரு, ஹெவன்லி பேலஸ்க்கு எல்லோரும் வணக்கம் சொல்லுங்கள் அப்படின்னோடனே அந்த பொண்ணு வணக்கம் வைக்கிறதுக்கு போகுது கல்யாண பொண்ணு. ஆனால் ஹீரோ நிறுத்திட்டு, நான் தான் இனிமேல் டீமன் வேர்ல்டு தானே, டீமன் வேர்ல்டுக்கு தான் வணக்கம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபஸ்ட்டு பவை வந்து டீமன் வேர்ல்டுக்கு வைக்கிறாங்க. அப்பா அம்மா இல்லையே என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்து
மூன்லாட் கேட்கும்போது, அப்பா எனக்கு இல்லை, அப்பா அம்மா வேணால் உலகத்தில் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நான் 2வது தடவையாக பிறந்து வரும்போது என்னை முழுக்க முழுக்க பார்த்துக்கிட்டது அம்மா நல்ல அரசர் தான், அவருக்கு கொடுக்கலாம் 2வது பவ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2வது வணக்கமே நம்மளுடைய நல்ல அரசருக்கு கொடுத்துட்றாங்க. 3வது பவ் 2 பேரும் கல்யாணம் மாப்பிள்ளை பொண்ணு 2 பேரும் வணங்கணும். அதுக்கு வந்து ஹீரோ திரும்பினாலும் பக்கத்தில் இருக்க கல்யாண பொண்ணு திரும்பவே மாட்டேங்குது. அப்போ அதை பார்த்தோன்னே ஹீரோ நினச்சிக்கிறாரு, நீ வருத்தப்படாதம்மா, உங்கள் அப்பா கிட்டே நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு கொஞ்சம் திரும்புமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்ருக்காரு. இவர் நினச்சிட்ருக்காரு அது பிரின்சஸ்ன்னு சொல்லிட்டு. ஏன்னா இவங்க 2 பேர் தான் பிளான் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் அவங்க அப்படி சொல்கிறாங்க. அந்த கல்யாணத்துக்காக தானே ஏதோ வந்து பேசியிருப்பாங்க. அதனால் அவங்க அப்பாட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறமா, திரும்பவே இல்லை. அதுக்கப்புறம் மூன்லாடே திருப்பி விட்டுறாரு. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்னேக் இம்மோர்டல் தான் இந்த பப்பட் வேலையை பார்த்துட்ருக்காங்க. அப்போ வந்துட்டு இவங்க சொல்கிறாங்க, பவ் பண்ணோன்னா கல்யாணம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மூன்லாட் சொன்னோன்னா, இல்லை இன்னொரு தடவை இருக்குது, இந்த லவ் ஸ்டோனில் வந்து உங்களுடைய ரத்தத்தை விடணும், அது வந்து ஜொலிச்சிச்சுன்னா தான் உண்மையான காதல் கருத்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் நம்ம ஹீரோ கட்டுறாங்க. செகண்ட் ஹீரோயின் அந்த கள்ள திருடுனதையும் பிரின்சஸும் இவங்களும் பார்த்ததையும் நம்ம யோசிச்சு பார்க்குறேங்க. நம்ம நீங்கள் லாடாக இருக்கிறதுனால மட்டும் நம்ம இந்த ஸ்டோன்லேருந்து தப்பிக்க முடியாதுன்னு பிரின்சஸ் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி எல்டரும் சொன்னோன்னே சரி நம்ம இதை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி 2 பேரோட கையையும் வச்சு கிழிச்சு அதில் ரத்தத்தை விடுறாங்க. பார்த்தா அது ஜொலிச்சு சிகப்பாக மாறுது. அதை பார்த்த ஹீரோக்கும் சந்தோஷம், நம்மளுடைய நல்ல அரசர், மூன்லாட், லேல்டர் எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. அப்போ கல்யாணம் வந்து உறுதியாயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் சந்தோஷப்படுறாங்க. கல்யாணம் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே திபுன்னு ஓடி வராங்க. யாரோ ஐயோ இதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னு பார்த்தா செகண்ட் ஹீரோயின். அங்கே இருக்க கல் பொய், அங்கே இருக்க மணப்பெண்ணு பொய், எல்லாமே பொய் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே எல்லோரும் ஷாக்காகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கல் ஜொலிச்சிக்கிட்டு இருக்கு. எல்டருக்கே ஷாக்கு. அந்த சமயம் பார்த்து எதுவுமே பொய் இல்லை அப்படி சொல்லிட்டு பிரின்சஸ் உள்ள வராங்க. இதை பார்த்தோன்னே இன்னும் ஷாக் ஆகுறாங்க எல்லாரும். அதுக்குள்ளே நம்ம அங்கே நிற்கிற மணப்பெண் வந்துட்டு என்னை பப்பட்லேருந்து வெளியே விடுங்கடா அப்படி சொல்லிட்டு கத்துனோன்னே அவரே வந்து அவங்களே இதாகிடுறாங்க. அப்போ வந்துட்டு உடனே இங்கே காட்டுறாங்க. இவங்கெல்லாம் அதிர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கும்போது நான் வந்து கல்லை மாற்றி வச்சுட்டேன், இதுதான் ஒரிஜினல் கல், டூப்ளிகேட் கல் ஏன் இருக்குது, இதை நீ டூப்ளிகேட்டு நீ எப்படி சொல்கிற அப்படின்னா எனக்கு இப்போ தான் தெரிஞ்சு அப்படின்னு செகண்ட் ஹீரோயின் சொல்கிறாங்க. அப்போ பிரின்சஸ் சொல்கிறாங்க, நான் தான் 2 நண்பர்களை வச்சு இந்த கல்லை மாற்றினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படின்னா இவங்க 3 பேரும் போய் நம்ம செகண்ட் ஹீரோயினோட ரூமில் வந்து அந்த ஒரிஜினல் ஸ்டோனை மாற்றி எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. அதை பற்றி தான் அவங்க சொல்கிறாங்க. அதே வந்து ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா யோசிச்சு பார்க்குறாங்க. அப்போ வந்துட்டு அங்கே மேலே இருக்க துணியை எடுத்து விட்டால் அது ஹீரோக்கே ஷாக்கு. ஐயோ என்னை மன்னிச்சிடு, நான் தான் தெரியாமல் கல்யாணத்தை தடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 1 இல்லை 2 இல்லை 3 பேர் பிரைடாக இருந்திருக்காங்க. அப்போ வந்துட்டு நம்மளுடைய மூன் இம்மோர்டல் வந்துட்டு சொல்கிறாரு, இது உண்மைதான், இது ஒரிஜினல் காதல் தான், ஏன்டா இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்னேக் இம்மோர்டலும் இந்த பப்பட்லேருந்து வெளியே வந்ததை நினச்சி வருத்தப்படுறாரு. அப்போ வந்துட்டு இவங்க 3 பேருக்கும் என்ன நடந்ததுன்னு காட்டுறாங்க. இவங்க போய் மூன்லாடும் ஸ்னேக் இம்மோர்டலும் போய் அடித்தது பிரின்சஸை தான். பிரின்சஸ் வந்துட்டு நீங்களா எதுக்கு இருங்கடா நான் உங்களை பிடிச்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது இல்லைம்மா தயவு செஞ்சு இந்த பிள்ளையை கல்யாணம் பண்ணி வச்சுருமா, இதாம்மா ஒரிஜினல் பிள்ளை அப்படின்னா ஓ சரி நான் இவன்றதுனால விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேரும் ஒன்று சேர்ந்து தான் நம்ம ஹீரோக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க. ஹீரோயினை பார்த்தோன்னே யார் இவளைங்க கூட்டிகிட்டு இருந்ததுன்னு கத்துறாரு. அப்போ மூன்லாட் சொல்கிறாரு, இது உண்மைதான்டா, நீ கல்லை கூட நம்ப மாட்டியா அப்படின்னு சொல்லும்போது அப்போ வந்து ஹீரோயின் வந்து அமைதியாகவே இருக்காங்க. அப்போ மூன்லாட் வந்து பிரின்சஸ் வந்து நம்மளுடைய செகண்ட் ஹீரோயின் சொல்கிறாங்க, நான் உனக்காக எவ்வளோ விஷயங்கள் செஞ்சேன், நீ ஏன் இப்படி நான் வந்து இவங்க சொல்கிறதெல்லாம் நம்புற அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அப்போ வந்துட்டு மூன்லாட் சொல்கிறாரு, என்னதே இவன் உன்னை காப்பாற்றினாலா, அவன் உன்னை பார்த்துக்கிட்டாளா, எல்லாமே போயிடா, எல்லாமே நம்ம ஹீரோயின் தான் செஞ்சா, அந்த ஸ்னேக் வேர்ல்டுக்கு போய் எல்லாமே அவள் தான் செஞ்சா, அவள் கஷ்டப்பட்டு ஸ்னேக் மவுண்டன்லேருந்து கடியெல்லாம் வாங்கிட்டு வந்தாடா அப்படின்னு இவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்போ வந்துட்டு நம்மளுடைய செகண்ட் ஹீரோயின் வந்து மூன்லாட் வந்து கேள்வி கேட்குறாரு, சொல்லி பார்க்கலாம் இது என்னென்ன செய்யணும் அப்படின்னு எல்லாமே சொல்லிடுறாங்க. ஆனால் அவங்களுக்கு 6 மணி நேரம் உள்ள வச்சு ஒருத்தவங்க உடம்புல வச்சு அந்த ஆத்மாவோடு அது இணையணுன்றது வந்து அவங்க சோலோடு நம்மளை சேர்த்துக்கணுன்றது அவங்களுக்கு தெரியல. அதை இவர் சொல்கிறாரு. ஹீரோயினோட ட்ரூ ஃபார்ம் வந்து பனி, அப்படி இருந்துமே அந்த ஃபோர்ஸோடவே சேர்த்து இவங்க இந்த ஃபயர் வச்சுருந்ததுனால அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு உனக்கு தெரியுமா, அவள் ஒயரையே தியாகம் பண்ணுற அளவுக்கு அவள் போயிட்டா, அவளோட கலர்ஸே போயிடுச்சு, அவள் ஒரு ஃப்ளாரா வேர்ல்டோட பொண்ணு, உனக்கே தெரியும், இதையும் மீறி அவள் உன்னை காப்பாற்றிருக்கா, நீ இவ்வளோ நம்ப மாட்டியா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்து வேகமாக வந்து அவங்கள கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இங்கே பாருமா நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான், என்னை மன்னிச்சிடுமா, எனக்கு திரும்பவும் ஒரு
வாய்ப்பு கொடுமா அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயின் அழுறாங்க. ஆனால் இந்த விஷயத்தை பார்த்தா செகண்ட் ஹீரோயின் அவங்களோட கிளாஸ் ஃபயரால் ஹீரோயினை தாக்க வராங்க. அப்போ வந்து ஹீரோ வந்து தடுத்து செகண்ட் ஹீரோயினை திரும்ப தாக்கிட்டுறாரு. அப்புறம் ஹீரோயின் 2 ஹீரோயின்களும் சண்டை போட்டுக்கிறாங்க. ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. செகண்ட் ஹீரோயின் கீழே விழுந்துடுறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க, நான் உனக்கு என் பவர்ஸ் எல்லாம் கொடுத்து காப்பாற்றினா ஆனால் நீ கடைசியில் என்னையவே தாக்க வந்துட்டியா அப்படின்னு. நான் செஞ்சது தப்பு தாம்மா, என்னை மன்னிச்சிடு, இந்த நீ கொடுத்த பவருக்கு நான் என்னோடய பவர்ஸில் பாதி பவர்ஸை அழிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாதி பவர்ஸை அழிச்சிடுறாரு. அதுக்கு முன்னாடி செகண்ட் ஹீரோயின்ட்டு இருக்க கிளாஸ் பவரையும் எடுத்துகிட்டு என்ன சொல்கிறேன்னா, இந்த பொண்ணு என்னை காப்பாற்றிருக்கு, அதனால் இந்த பொண்ணை நான் உயிரோடு விட்டுறேன். ஆனால் இந்த பொண்ணு வந்து இனிமேல் டீமன் வேர்ல்டோட ஏதாவது ஒரு இடத்துல சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு விட்டுருங்க, இவளுக்கு ஒரு புது வாழ்க்கை மாதிரி தான், ஆனால் அவள் சின்ன தப்பு பண்ணாலும் உடனே கொண்டுடுங்கன்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்கு பயந்துட்டே அப்படியே நடந்து போகிறாரு. ஹீரோயின் கிட்ட தான் எனக்கு வந்து இன்னொரு வாய்ப்பு கொடுமா, நான் கூட வாழ்றதுக்குன்னு சொன்னார் இல்லையா, அதனால் ஹீரோயின் அங்கேயே தான் இருக்காங்க. பிரின்சஸ் இருந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, ஹீரோ வேணால் உன்னை விட்டுடலாம், ஆனால் நான் விட மாட்டேன், நீ வந்து மூசுவை எப்படிலாம் பண்ணேன்னு சொல்லிட்டு எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பவர்ஸை யூஸ் பண்ண போகிறாங்க. இதோட இந்த எபிசோடு முடியுது. அடுத்தடுத்த எபிசோடு பார்க்கறதுக்கு என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.